பல்லாண்டு காலம், பல நூறாண்டு காலம் ஒரு ஆட்சி நிறைய புனரமைப்பு பணிகளை செய்தால் ஒரு நாட்டை எப்படி கட்டமைக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் கட்டமைத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் காலமெல்லாம். யா அல்லாஹ், 2 துவா. நான் உன் பாதையிலே ஷஹீதாக மரணிக்க வேண்டும். சும்மா பாயில படுத்தெல்லாம் ரூஹு போகக்கூடாது. உன் பாதையிலே நான் கொல்லப்பட்டு மரணிக்க வேண்டும். 2வது, உன்னுடைய ரசூலின் ஊராகிய மதீனாவிலே மரணிக்க வேண்டும். 2 துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனை கூப்பிட்டு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு 2 செய்தி சொன்னார்கள். மகனிடம் ஒப்படைக்கிற தந்தையின் கடைசி நேர மரண வாக்கு மூலம் 86,000 திர்ஹம் கடன் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய கடனை, என் நிலத்தையோ வீட்டையோ விற்று அந்த கடனை அடைத்து விட வேண்டும். நீங்கள் யோசிக்க வேண்டும். 10.5 ஆண்டு காலம் பல லட்சக்கணக்கான சதுரடி படப்புள்ள இஸ்லாமிய உலகின் சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி வஃபாத்தாகிற போது கடனோடு மூத்தாகிறார். அடைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள்.